வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே என் மீட்பின் ஆற்றலே, எனக்கு துணை புரிய வாரும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருட்செயல்களால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 29 முதல் 36 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்தனை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும்
எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுபவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவருடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். உண்மையை அறிவித்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அடையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, முதலும் முடிவுமானவரே, அற்புதமான இந்த வாழ்க்கையை கொடுத்து அர்த்தமுள்ள விதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறீரே. இந்த நாளுக்காக, இந்த நாளில் ஒவ்வொரு செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு உரியவர்கள் அல்ல, மாறாக நாங்கள் பிறருக்கு உரியவர்கள். அதாவது ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவருடைய அன்பு பாராட்ட வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு அமைதியை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும்.
அத்தகைய நல்ல உள்ளம் படைத்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அழைப்பு தந்துள்ளீர். இந்த நாளில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் விதைக்கக்கூடிய சிறந்த கருவிகளாய் நாங்கள் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் திகழ்ந்து ஒரு மனதவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் போட்டி, கட்சி மனப்பான்மை, பொறாமை எண்ணங்கள், தீவிரவாதம், போர் சூழல்கள் என எங்கு பார்த்தாலும் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய, நிம்மதியை கெடுக்கக்கூடிய நிலை அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். குடும்பத்தில் இருக்குது, சமுதாயத்தில் இருக்குது, நாட்டில் இருக்குது, இந்த உலகத்திலும் இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய இறைவார்த்தை நமக்கு எத்தகைய அழைப்பை தருகிறது என்றால், கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். தேவையில்லாம பெருமை பேசக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. வீண் பெருமை பேசி பேசி நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க கூடாது. மாறாக மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். ஒருவர் மற்றவரை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நேசித்து அன்பு செய்யுங்கள். இத்தகைய மேன்மை பொருந்தியவர்களாய் வாழுங்கள் என்கிற வாழ்த்தினை ஆண்டவர் சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் படிப்பினைகளை வழங்குகிறார். அந்த படிப்பினை, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல. பல நேரங்களில் நாம் நம்மளை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய நலனில் அக்கறை காட்டுவது, நம்மை பற்றியே சிந்திப்பது, சுயநல போக்கிலே வாழ்வது, பேராசைகளுக்கு இடம் கொடுப்பது, தன்னுடைய குடும்பம் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழுகிற மனநிலையை அது குறிப்பிடுகிறது. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக பிறரை சார்ந்தவற்றில் நீங்கள் அக்கறை கொண்டிருங்கள். பிறரை சார்ந்தவற்றில் நாம் அக்கறை காட்டுவது, முனைப்பு காட்டுவது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. அதனையே நற்செய்தி வாசகத்திலும் பாருங்க. நீங்கள் யாருக்காவது விருந்து கொடுக்க விரும்பினால், அல்லது உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு என்றால், உங்களுடைய சொந்தக்காரங்களை அழைக்கிறத விட பெயர் தெரியாதவர்கள், மொழி தெரியாதவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், விதவைகள், இவர்களை அழைத்து இவர்களுக்கு நீங்கள் விருந்தினை கொடுங்கள், இவர்களை உபசரியுங்கள். அதன் வழியாய் நமக்கு என்ன ஃபாதர் நன்மை? ஒருவேளை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நாம உதவி செய்கிறோம், விருந்து படைக்கிறோம்னா அவங்க நமக்கு கைமாறா செஞ்சிருவாங்க. அதனால ஒரு பயனும் இல்லை. இப்படி பெயர் முகவரி தெரியாத யாரோ ஒரு நபருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்றால், குறிப்பாக இறைவார்த்தை சொல்லுகிறபடி, நீங்கள் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும், உடல் ஊனமுற்றோரையும், கால் ஊனமுற்றோரையும், பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். பேறு பெற்ற வாழ்க்கை வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு உதவி புரிவதன் வழியாக இந்த நாள் அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான நாளாக நமக்கு அமையட்டும். ஆமீன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள்
தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன், என்னோடு இணைந்தே தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை லியோ, பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. இறை நான்
நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவையளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அவளனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே, இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அவளனை எமக்களித்தாயே.